அனைவருக்கும் வணக்கம். ஈஷா டோக்கின் மூலமாக மற்றும் ஒரு ஷார்ட் வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி மறைந்த இந்தியாவின் பிரபல பின்னணி பாடகர் எஸ்பிபி அவர்களின் ஜனன தினம். அவர் எங்களை விட்டு பிரிந்து இன்று ஏறத்தாழ 3 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டு என்று நினைக்கின்றேன். அவ்வாறு இருந்தும் இன்று அவர் எங்களோடு இருந்திருந்தால் இன்று அவருக்கு 79வது வயது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் உயிரோடு இருந்திருந்தால் நிறைய பாடல்களை நாங்கள் அவரது வாயால் கேட்டிருக்கலாம். உண்மையிலே தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் அவரது இழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதுவும் அவரது வயதில் அவர் இறந்திருக்கக்கூடிய ஒருவர் அல்ல. ஆனால் இந்த கொரோனாவின் ஒரு பிடியால் நாம் அவரை இழந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் உண்மையிலேயே அவரை நினைவு கூறுவது மிக பொருத்தமானதாக இருக்கும். இந்த தமிழ் சினிமா பாடல்களை பொறுத்தவரையில் பலருக்கு பல பாடல்கள் பிடிக்கும், ஒரு சில பல பாடகர்களை பிடிக்கும், ஒரு சில பாடல்களை பிடிக்காது. ஆனால் இந்த எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பொறுத்தவரைக்கும் உண்மையிலேயே அவரை பிடிக்கவில்லை என்று யாரும் ஒருதர்தனும் கூறுபவராக இருக்க மாட்டார்கள். அவரின் எந்த பாடலாக இருந்தாலும், அது வகையான மெல்லிசை பாடல்களாக இருந்தாலும் சரி, குத்து பாடலாக இருந்தாலும் சரி, சோக பாடலாக இருந்தாலும் சரி, அவரது குரலில் உண்டான பாடல்கள் யாரையுமே கவர்ந்த ஒரு பாடல். உண்மையிலேயே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர்கள் தான். உண்மையிலேயே நாங்கள் அவரை இழந்து நிற்கின்றோம். இவ்வளவோ பாடல்கள், இவ்வளவோ நடிப்பு கூட, அவர் இவ்வளவோ திரைப்படத்தில் கூட பல கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். குறிப்பாக தந்தை வேடத்தில் பல படங்களில் நடித்திருக்கின்றார். எனவே அவரை இழந்து நிற்கிற இந்த நாளில், அவரது ஜனன தினத்தில் அவரை நினைவு கூறுவதற்காக இந்த ஒரு சிறிய காணொளி அன்று. நன்றி.